Hello friends, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்துட்டு இருப்பீங்க. அது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம காலேஜஸ் சூஸ் பண்றோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல நீங்க காலேஜஸ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஒரு விஷயம் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் 5 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அதுல ஒன்னு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னென்ன ஆப்ஷன்ஸ், அதுல எதை சூஸ் பண்ணலாம்ன்றத இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் டீடைலா. இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா சூஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் பிலோ. இந்த 5 ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு அலாட் ஆயிருக்க காலேஜே ஓகே, நான் இந்த காலேஜே ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு நான் சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டதுக்கு இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சதுக்கு ஓகேன்ற மாதிரி நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை இல்ல, எனக்கு அந்த அலாட் ஆன காலேஜ் ஓகே இல்ல, அதுக்கு மேல நீங்க ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்ல ஆர்டர் வைஸ் வச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஒரு காலேஜ் வச்சிருப்பீங்க, செகண்ட் ஒரு காலேஜ் வச்சிருப்பீங்க, தேர்ட் ஒரு காலேஜ் வச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தேர்ட்ல நீங்க ஒரு காலேஜ் வச்சிருக்கீங்க, சாய்ராம் காலேஜ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் சாய்ராம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சாய்ராம் காலேஜ் கிடைச்சிருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க இப்ப செகண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு சாய்ராம், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காலேஜஸ்ல போக விருப்பம் இருக்கு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போதைக்கு இருக்க அலாட்மெண்ட் எனக்கு ஓகே, இப்ப கிடைச்ச காலேஜ் ஓகே, இருந்தாலும் இதுக்கு மேல இந்த மீதி இருக்க 2 காலேஜஸ்ல ஏதாவது ஒரு கிடைக்க ஆப்ஷன் இருக்கான்றத பாக்குறதுக்கு செகண்ட் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா இப்ப இருக்க காலேஜ் ஓகே, ஒருவேளை மேல இருக்கிறதுலயும் ஏன்னா சீட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டென்ட் பண்ணிட்டுமே கவுன்சிலிங் விட்டு வெளியே போவாங்க. அப்படின்னும் போது நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் காலேஜ் எஸ்எஸ்என் வச்சிருப்பீங்க, செகண்ட் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி காலேஜ் வச்சிருப்பீங்க. இந்த 2 காலேஜ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் செலக்ட் ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு தான் இது சொல்றேன். இந்த மாதிரி நீங்க வைக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், இது பாத்துக்கோங்க. தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு அலாட் ஆன காலேஜ் வேணாம், இப்போதைக்கு எனக்கு அலாட் ஆன காலேஜ் வேணாம், அதுக்கு மேல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா ஓகே, அப்படி கிடைக்கலன்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு நான் போய்க்கிறேன். இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காலேஜ் XYZ ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு, ஆனா உங்களுக்கு அது வேணாம், அதுக்கு மேல நீங்க ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்க ஒரு 2-3 காலேஜஸ் வச்சிருக்கீங்க, அந்த காலேஜ்ல வேகன்சி இருந்தா ஓகே எனக்கு அலாட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு நான் போய்க்கிறேன். ஒருவேளை ரவுண்ட் 2ல நீங்க இருக்கீங்கன்னா ரவுண்ட் 3க்கு நான் போய்க்கிறேன்ற மாதிரி உங்களுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த தேர்ட் ஆப்ஷன் ரொம்பவே ரிஸ்கியான ஆப்ஷன். எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இது 2 தான் பார்ப்பாங்க. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இப்போதைக்கு இருக்க அலாட்மெண்ட் நீங்க கேன்சல் பண்ணிக்கிட்டு நீங்க அப்வர்ட் மூவ்மெண்ட் எதுவுமே பார்க்காம நீங்க இப்போதைக்கு இருக்க அலாட்மெண்ட் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கலன்றதை டேரக்டா போட்டுட்டு அடுத்த ரவுண்ட் நான் டேரக்டா போய்க்கிறேன். இப்போ ரவுண்ட் 2ல இருக்கீங்கன்னா ரவுண்ட் 3க்கு போயிடுவீங்க, ரவுண்ட் 1 இருந்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு டேரக்டா வந்துருவீங்க. இது எப்போ வரும் பாத்தீங்கன்னா இப்போ ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் போட்டிருக்கீங்கன்னா தெரியாம ஏதோ சாய்ஸ் ஃபில்லிங்ல தப்பு பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல கிடைச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்க காலேஜ் அதுதான். அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட்ல இருந்தே நம்ம கேன்சல் பண்ணிட்டு அலாட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு போய்க்கிறேன்ற மாதிரி தான் போக முடியும். இதுதான் ஃபோர்த் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு அலாட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நான் இந்த கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போயிடுறேன், உங்களுக்கு அது அடுத்த ரவுண்ட்லாம் போக மாட்டேன், நான் டேரக்டா நான் கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போயிடுறேன்ற மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் ஃபிஃப்த் ஆப்ஷன். இந்த மாதிரி 5 ஆப்ஷன் இருக்கு. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே, எனக்கு கிடைச்ச அலாட்மெண்ட் இந்த காலேஜ் ஓகே, நான் காலேஜுக்கு நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். செகண்ட், இந்த கிடைச்ச காலேஜ் ஓகே, இருந்தாலும் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஒருவேளை ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேகன்சி இருந்தா நான் அதுக்கு மேல இருக்க காலேஜஸ் நான் ஓகே ட்ரை பண்றேன். இதுல என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. தேர்ட் ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் போகலாம். ஒருவேளை அந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடைக்கலன்னா டேரக்டா செகண்ட் ரவுண்ட் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன ரவுண்டோ அதுக்கு அடுத்த ரவுண்ட் நீங்க டேரக்டா போயிடுவீங்க. ஃபோர்த் ஆப்ஷன் இப்ப கிடைக்கிற காலேஜே வேணாம், அலாட்மெண்ட்டே எனக்கு தேவை, நான் டேரக்டா செகண்ட் அடுத்த ரவுண்டு போறேன், நெக்ஸ்ட் ரவுண்டு போய்க்கிறேன்ற மாதிரி இருக்கு. ஃபிஃப்த் ரவுண்ட் நான் கவுன்சிலிங் விட்டே வெளியே போறேன்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அது எப்படி கரெக்டா பண்றது, அல்காரிதம் எப்படி அவங்க செட் பண்ணிருக்காங்க கம்ப்யூட்டர்ல, அது எப்படி நம்ம கரெக்டா பண்றது, ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. எல்லா வருஷமும் நான் இப்ப இந்த சொன்ன 5 ஆப்ஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கரெக்டா படிக்காம நிறைய தப்பு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக உங்க வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சாய்ஸ் ஃபில்லிங், இந்த அலாட்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்ம
கைடன்ஸ் கொடுக்க போறோம். இது வந்து 1-to-1 கைடன்ஸ். நீங்க வந்து 1-to-1 கைடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி காலேஜஸ்லாம் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லிட்டு, இந்த காலேஜஸ்ல சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நீங்க வைக்கலாம், இந்த காலேஜஸ் வைக்க வேணான்ற ஒரு சஜஷன் தான் கொடுப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி வைங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு, அலாட்மெண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்து, நம்ம அந்த கவுன்சிலிங்ல இருந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ற வரைக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுக்க போறோம். இதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இது வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம பண்ண போறோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி 1-to-1. இதுக்கு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கிட்ட உங்களுக்கு ஐடியாஸ் வேணும், சஜஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க, அந்த 1-to-1 உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணுங்க அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி 1-to-1 எனக்கு வந்து சஜஷன்ஸ் வேணும், கைடன்ஸ் வேணும் இந்த கவுன்சிலிங்ல இருந்து காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும்ன்றத நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு ஐடியா கொடுத்து எந்த மாதிரியான காலேஜஸ் வைக்கலாம்ன்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு சஜஷன்ஸும் கொடுத்து கம்ப்ளீட்டா வந்து காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கா இருந்தாலும் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், வீடியோலும் அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்க கால் பண்ணி டைரக்டா வந்து சொல்லிட்டீங்கன்னா, நாங்க வந்து உங்க நேம் வந்து நோட் பண்ணிப்போம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போதே உங்களுக்கு வந்து நாங்கள் கைடன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க மறக்காம அந்த கான்டாக்ட் நம்பர்ல கேட்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் கவுன்சிலிங் ரிலேட்டடா. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.